ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு டிஃபன் வேணும், வாங்கிட்டு வர்றதுக்கு நேரம் இல்லை, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாலும் வராது. அதனால் உடனே செய்ய முடியுமா எது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா உடனே ஓகேன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த அவல் வச்சு இந்த வெள்ளரிக்காய் வச்சு சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த டிஃபனை 20-25 நிமிஷத்தில் டக்குன்னு பரிமாறிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் அவல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இது கர்நாடகா ஸ்பெஷல், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. உடனே நீங்கள் செஞ்சு பார்த்துடுவீங்க. ஏன்னா நம்ம எதுவும் பெருசாக அரைக்கிறதோ செய்யறதோ எந்த வேலையும் இருக்காது. ரொம்ப குவிக்காக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிஃபன். செஞ்சு பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ½ ஒரு டிஃபனுங்க. ½ அப்படிங்கும்போது நம்ம பிளேட்லேயே வச்சுக்கிட்டு உக்காந்துடலாம். அந்த அளவுக்கு குவிக்காக செஞ்சுக்கலாம். இது வந்து வெள்ளரிக்காய் அவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவல்லையும் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லோரும் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய வியூவர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு வந்து மீடியம் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து கெட்டி அவலும் இல்லை, பேப்பர் அவலும் இல்லை, மீடியமாக இருக்கும். இதில் நிறைய தண்ணி விட்டு அலசி தண்ணியை மொத்தம் வலிச்சுட்டு அப்படியே வச்சா போதும். இது வந்து இது ஊறுற நேரம் வந்து நம்ம இந்த வெள்ளரிக்காய் துருவுற நேரம் இருந்தால் போதும். இது நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து தண்ணி இல்லை பாருங்கள், மொத்தம் அலசி தண்ணியை வலிச்சிட்டேன். இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போது இந்த வெள்ளரிக்காவை வந்து கழுவிட்டு இந்த காம்பு 2 காம்பையும் கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அவல் ஊறினப்புறம், அதாவது இதை இந்த அளவுக்கு ஊறினாலே போதும். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த துருவி இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. இப்போ வந்து அவலில் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம், 1/3 பங்கு அளவுக்கு வெள்ளரிக்காய் இருந்தால் போதும். இல்லை 4/1 பங்கு இருந்தால் கூட போதும். அது மாதிரி நம்ம வெள்ளரிக்காய் துருவி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெள்ளரிக்காவோட இந்த தேங்காய், துருவின தேங்காய், இந்த ஆக்சுவலாக வந்து இன்னும் கூட தேங்காய் போடுவாங்க, நல்லா தாராளமாக போடுவாங்க இதில். இப்போ இதை வந்து ஒரு தரம் ஃபுல்லாக தரோவாக கலந்து வச்சிடணும். இப்போ பாருங்கள், கடுகு கொஞ்சம் போடுறேன். இப்போ வந்து இதில் 1.5-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு எண்ணெய் ரொம்ப செலவில்லை. இப்போ இதில் கொஞ்சம் வேர்க்கடலை. இப்போ இது கொஞ்சம், அதாவது கொஞ்சம் வறுபடுறதுக்கு நம்ம விடணும். இப்போ அனல் வந்து மொத்தம் சிம்மில் வச்சுருக்கேன் நான். இது கொஞ்சம் பாதி அளவுக்கு வறுபடட்டும். இப்போ பாதி அளவுக்கு வறுபட்டதுமே கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி வந்து ஆப்ஷன் தான், நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நான் சிம்லேயே தான் வச்சு இதை வறுக்கிறேங்க. இப்போ பருப்புகள் வறுப்பட்டதுமே இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் பத்தலைன்னா இது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து 3வது பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி வதங்கினதுமே நாம் இப்போது கலந்து வச்சுருக்கிற இந்த அவலை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நான் சிம்மில் வச்சு தான் செய்கிறேன். அனல் அதிகம் போட்டோம் அப்படின்னா தீஞ்சிடும் உங்களுக்கு கலக்கிறதுக்குள்ளேயே. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை தரோவாக கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த அவல் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். கெட்டி அவல் எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ½ to 1 hour அதை ஊற வச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு டைம் இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் போடலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 minutes or 5 minutes இதை கொஞ்சம் மூடி வைக்கலாம். அந்த அவலும் இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம சால்ட் போட்டதெல்லாம் நல்லா கலந்து வேகணும் இல்லைங்களா, அது ஏறணும், அதோடைய டேஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் சேரணும். இப்போ இதை வந்து ஒரு 3 to 5 minutes மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து நல்லா கலந்து விடும்போது அந்த கீழேருந்து அப்படியே போக மேலே வரணும். அப்போ தான் அவல் வெந்த மாதிரி அர்த்தம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன போடணுங்கிறது தெரிஞ்சிடும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்.
நல்லா சாஃப்டாக பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம் ஜூஸ் முடிஞ்சதுங்களா டிஃபனு. இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 8:15 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள் டைமு, பாருங்கள் 8:15 ஸ்டார்ட் பண்ணேன், கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான். லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கோ டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து நைட்டு லேட்டாக வந்தால் கூட ஒரு ½ அன் ஹவரில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான டிஃபன் சாப்பிட்றலாம். ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? இது வந்து கொஞ்சம் ஒரு நூல் ஆறிச்சு அப்படின்னா நல்லா உதிரியாக வந்துடும். பாருங்கள், நமக்கு எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனுங்க, குவிக்காகவும் செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். நிறைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அவலுங்கிறது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.